உங்களுடைய தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸை உங்களுடைய பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பரிவாஹன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் parivahan.government.in அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஃபோனில் வந்து அந்த மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டோட ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் வந்து மேலே இருக்கிறதுனால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதனால் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு மேலே இருக்குது பாருங்கள், ஆன்லைன் சர்வீசஸ். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு உங்களோட ஸ்டேட் என்னன்றதை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுச்சு. இதில் வந்துட்டு அதர்ஸ் அப்படின்றதுல மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து டிஎல் சர்ச், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கேட்பாங்க. ஏதாவது நம்ம 2 இது மட்டும் இதில் செலக்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டில் லைசன்ஸ் நம்பரை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா லைசன்ஸ் ஹோல்டர் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. நான் என் நேமை கொடுத்துருக்கேன். கீழே வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் லைசன்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்பர் தெரிஞ்சால் மேலே கொடுங்க, இல்லைனா இது 2 மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இல்லை கீழே இருக்குது பார்த்தீங்களா, நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அது நம்ம பேர் தான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்னோடது தான், அதனால் அதில் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இப்போ பேக் போய்க்கோங்க. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து ஹோம் பேஜ் போய்க்கோங்க. கீழே ஹோம் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்று கீழே இருக்கும். இந்த இருக்குது டிஎல் சர்வீசஸ் அப்படின்றது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் நம்பர் காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஒரு கேப்சா கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்தது என்னவோ அதை இங்கே கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கெட் டீட்டெயில் கொடுத்த உடனே உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் என்னென்ன டீட்டெயில் இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு இங்கே கீழே வந்துடும். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும், இது நம்ம டீட்டெயில் தானே அப்படின்றத நீங்கள் இதை செலக்ட் பண்ணி எஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே போய்ட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லேமினேஷன் போட்டு உங்களோட லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.